நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நாம் இந்த மாதத்தில் எடுத்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Praise the Lord. Hallelujah. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தை தான் இந்த மாதத்தில் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். எனவே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம நிச்சயம் என்கிற வார்த்தையிலிருந்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமற்றதான வாழ்க்கை. நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய ஓட்டங்கள், நம்முடைய வருமானங்கள், நம்முடைய மூச்சு, நம்முடைய காரியங்கள் எல்லாம் அதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. ஆனால் நிச்சயமுள்ள நிச்சயமான ஒரு தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஃபஸ்ட் சண்டே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா 2வது சண்டே நான் இல்லை, 3rd சண்டே நான் பேசினேன். அதில் முடிவு என்று தலைப்பில் பேசணும். முடிவு நல்லது. பிரசங்கி சொல்கிறான், என்ன சொல்கிறான்? ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அதனுடைய முடிவு நல்லது. எனவே முடிவு நல்லது என்கிற தலைப்பில் நம்ம போனோம். ஆமென். எப்படிப்பட்டதான முடிவுகள் எல்லாம் நன்மையாய் கர்த்தர் மாற்றினார். எங்கெல்லாம் முடிந்தது என்று சொல்லப்பட்டதோ அங்கெல்லாம் அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த செய்தியை கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கவனித்தோம். யூடியூப்பில் இருக்கிறது, நீங்கள் கவனித்து கொள்ளலாம். இன்றைக்கு இந்த செய்தியை நம்ம தொடர போகிறோம். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இதை பேசி முடிக்க போகிறோம். உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பேச போகிறதான விஷயம் என்னென்னா, வீணாக போன நம்பிக்கை. எப்படி சொல்லுங்கள்? வீணாக போன நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னையா நம்பிக்கைன்னு சொன்னால் அது வீண் போகாதுன்னு தானே வசனம் சொல்லுது. நீங்கள் என்ன வீணாக போன நம்பிக்கைன்னு எடுக்கிறீங்களே அப்படின்னா சோதரம். ஆமென். ஆமாம், கவனிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம நம்பிக்கை என்ன ஆகி போகுது? வீணாக போகுது. சோத்திரம். ஆமென். நல்ல சாப்பாடு தான் செஞ்சு வைக்கிறோம். அதை டைமுக்கு அந்த நபர்கள் வந்து சாப்பிட்லன்னா என்ன ஆகி போகுது? வீணாக போச்சு. ஒழுங்காக டைமுக்கு வந்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் சாப்பிடாதனால என்ன ஆகி போச்சு? வீணாக போச்சுன்றோம். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்பிக்கை வச்சேன், ஆனால் என்ன ஆகி போச்சு? வீணாய் போச்சு அப்படின்னு. அப்போ வீணாய் போனதான நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது வீணாய் போகிறதான பலவிதமான நம்பிக்கைகள் உண்டு. சோத்திரம். மனிதர் மேலே வைக்கிற நம்பிக்கை, பணத்தின் மேலே வைக்கிற நம்பிக்கை, பொருளின் மேலே, அரசியலின் மேலே, ஒரு தனிப்பட்ட நபர்கள் மேலே வைக்கிற பலவிதமான விஷயங்கள் நமக்கு வீணாய் போகிறது. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் புலம்பல் சொல்லும் பொழுது அங்கே 4:17 இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாக எதிர்பார்த்திருந்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி சொல்கிறாரு? இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாக எதிர்பார்த்திருந்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின. அப்போ பல நேரங்களிலே பல இடங்களிலிருந்து நன்மைகளும் சகாயமும் வரும் என்று எதிர்பார்த்து அந்த நம்பிக்கைகள் எல்லாம் பல நேரங்களிலே நமக்கு என்ன ஆகி போகுது? வீணாய் போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையில் ஒரு 4 குறிப்புகளை உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். முதலாவது விஷயம், மனித பலத்தினாலே காப்பாற்ற முடியாத நம்பிக்கை. என்னுடைய முதல் குறிப்பு, மனுஷ பலத்தினாலே காப்பாற்ற முடியாத நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக வசனத்தை வாசிக்க போகிறோம். எக்ஸடஸ், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். பாருங்க, ஒரு மனுஷனுடைய பலன், ஒரு மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு தான் ஒளித்து வைக்க முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு மேலே அந்த தாயால் அதை பாதுகாக்க முடியல, ஒளித்து வைக்க முடியல. அந்த அம்மா என்ன நினச்சிருப்பான்? எப்படின்னா காப்பாற்றிடலாம். சோத்திரம். ஆமென். எப்படின்னா என் பிள்ளை என்ன பண்ண போகிறேன், நான் காப்பாற்றிடுவேன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் மனுஷனுடைய பலத்தினாலே உண்டான அந்த நம்பிக்கை எத்தனை மாதத்துக்கு தான் இருந்துச்சு? 3 மாதம்தான். சோத்திரம். அதுக்கப்புறமா அந்த நம்பிக்கை வீணாக போச்சு.
அதுக்கப்புறமா அவங்க ஒரு இடத்துக்கு வந்தாங்க. என்னன்னா, இனி இந்த பிள்ளையை காப்பாற்றுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. சோத்திரம், ஆமென். நான் இனி இதை காப்பாற்ற முடியாது. என்னுடைய பலத்தினால, என்னுடைய அறிவினால, எனக்கு தெரிஞ்சதான வழிமுறைகளினால இனி இந்த பிள்ளை என்னால் காப்பாற்ற முடியாது. நான் காப்பாற்றலான்னு நினச்சேன். ஆனால் 3 மாதம்தான் அவங்களுடைய அந்த பலமானது இருந்ததை தவிர அதோடு கூட அந்த நம்பிக்கை என்னாகி போச்சு, வீணாய் போனது. ஆமென். எனவே தான் அவங்க அந்த நம்பிக்கை வீணாக போனதுக்கப்புறமா தான் அவங்க என்ன தயார் பண்ணியே இருப்பாங்க, ஒரு நாணல் பெட்டி எடுத்திருப்பாங்க. என்றைக்கு அந்த தாய் தன் கையில் நாணல் பெட்டி எடுக்குதோ அந்த நிமிஷம் என்ன ஆகி போச்சு, நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னு தான் அர்த்தம். நம்பிக்கை இருந்திருந்தால் நாணல் பெட்டிக்கிட்ட வந்தே இருக்கக்கூடாது. சோத்திரம், ஆமென். நீ எத்தனை மாதம் ஆனாலும் என்ன பண்ணியிருக்கணும், வீட்டிலே வச்சு பார்த்துருந்துருக்கணும். ஆனால் இல்லை. அப்போது மனுஷனுடைய பலத்தினால் காப்பாற்ற முடியாமல் போனதான நம்பிக்கை அது. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். எனவே நாணல் பெட்டியில் வச்சு ஒரு நம்பிக்கையற்ற தாய். ஆரம்பத்தில் நம்பிக்கை இருந்தது, ஆனால் இன்றைக்கி நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாத தாய் நைல் நதியில் என்ன பண்ணுறாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ என்ன நம்பிக்கை, ஒன்று பொழைச்சா பொழைக்கட்டும், இல்லை செத்தா செத்து போட்டோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அதை பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அவ்வளோதான். சோத்திரம். அப்போ இந்த காலையில் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும், நம்முடைய பலத்தினால, நம்முடைய ஞானத்தினாலெல்லாம் பல விஷயங்களை நாம் பாதுகாத்து கொள்ளலாம், காப்பாற்றி கொள்ளலாம் என்றெல்லாம் யோசிக்கும் பொழுது சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை வீணாய் போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் 2:2. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து. அவ்வளோதான். ஒன்லி 3 months. ஆமென். 3ஆம் வசனம் படிங்க. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல். அவ்வளோதான். சோத்திரம். ஒரு நாணல் பெட்டி எடுத்து அதற்கு பிசுனும் கீழெல்லாம் பூசி அவ்வளோதான் அனுப்பிச்சி வச்சுட்டா. அப்போ இன்றைக்கும் கவனிக்கணும் விசுவாசிங்க, நல்லா கவனிக்கணும். நம்முடைய பலத்தினாலே ஒன்றை செஞ்சு முடிச்சிடலாம், நான் சாகிறதுக்குள்ளே இதை செஞ்சிருவேன், எனக்கு பலன் இருக்கிறதுக்குள்ளே இதை நான் பண்ணிவிடுவேன், என் பிள்ளைக்கு இதை நான் சேர்த்து வச்சுருவேன், என் பிள்ளைகளுக்காக இதை நான் உருவாக்கி வச்சுருவேன், இப்படியெல்லாம் நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பீங்களானால், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சொல்லாமல் வேணாமான்னு தெரில, திடீர்னு நம்மளை கொண்டு போய் எங்கே சேர்த்துருவான், ஐசியூவில் சேர்த்துருவான். அங்கே இருந்துன்னு பார்க்க போனால் நம்மக்கிட்ட அவர் சொல்லுவார், எப்படின்னா இதை பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணிடலான்னு போயிட்டேன், திடீர்னு இது என்ன பண்ணிச்சு வந்துடுச்சு, இனி நான் என்ன பண்ணுவேன்னு தெரில, இந்த பசங்க என்னான்னு தெரில. எத்தனை பேர் சொல்ல நம்ம கேட்டு இருக்கிறோம். ஆமென். ஸோ அப்போ பல நேரங்களில் பெற்றோர்கள், குடும்ப உறுப்பினர்கள் இல்லை நம்மெல்லாம் எடுக்கிறதெல்லாம் எத்தனை மாதத்துக்கு தான் சொல்லுங்கள், நல்லா தான் வாயை திறந்து, எத்தனை மாதத்துக்கு? 3 மாதம் இல்லை 3 வருஷம். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இல்லை 30 வருஷம். சோத்திரம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம நம்பிக்கையெல்லாம் போயிடுது. அவ்வளோதான். நம்பிக்கை என்னது, காப்பாற்ற முடியாத நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவனை பாருங்கள், ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மோசே உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன், அது நாணல் பெட்டிக்குள்ளே இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன், அது நைல் நதிக்குள்ளே இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன், அது அரண்மனைக்குள்ளே போனாலும் நான் காப்பாற்றுவேன், அது மீதியான் தேசத்துக்கு போனாலும் நான் காப்பாற்றுவேன், அது எகிப்துக்கு போனாலும் நான் காப்பாற்றுவேன். ஆமென். நானே எடுத்துப்பேன், நானே அடக்கம் பண்ணிப்பேன், உனக்கு 10 பைசா செலவு நான் வைக்க மாட்டேன். பா. ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? காது கேட்டுச்சா? சோத்திரம், ஆமென். மோசைக்காக அந்த அம்மா பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பால் கொடுத்தாங்க. அவ்வளோதான். அந்த குழந்தை திரும்பி அந்த அம்மா கைக்கு என்ன பண்ணுச்சு, வந்தது. நம்பிக்கையற்ற தாய் கையிலேயே திருப்பி ஆண்டவர் கொடுத்தார். இதை தானே நீ காப்பாற்ற முடியாதுன்னு நினச்சேன்,
காப்பாற்ற முடியாமல் போனதான வீணாக போன நம்பிக்கை இதுதானே. நான் திருப்பி உன் கையில் கொடுக்குறேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீ ஒளிச்சு வச்சு வாழ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தைரியமாக இப்போ வாழ வைக்கலாம். நீ தைரியமாக இப்போ நீ பால் கொடுக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. காரணம், ஒருத்தனும் அந்த பிள்ளை மேலே என்ன பண்ண முடியாது, கையை வைக்கவும் முடியாது. நீ பாதுகாத்து வச்சிருந்தீன்னா எவனா ஒரு நாள் என்ன பண்ணியிருந்திருப்பான், மோசையை காலி பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதான் தெய்வன். போடுவர் அல்லேலூயா. அதான் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கை வீணா போகலாம். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வைக்கிறதான தீர்மானங்களும் திட்டங்களும் ஒரு நாளும் வீணாய் போனதா வேத சரித்திரம் சொல்லலை, உலக சரித்திரம் சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. எனவே அந்த மோசையை கர்த்தர் கைவிடவே இல்லை பாருங்க. ஆமென். நம்பிக்கை வீணா போன போது தேவன் கைவிடலை. ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளை பிழைக்கிறத, பிள்ளை வளருகிறத, பிள்ளை எல்லா சாஸ்திரங்களையும் கற்று அறிகிறத இந்த தாய் காண கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இருக்கீங்களா எல்லாரும் சபையில்? ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீணா போகாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அம்மாவுடைய நம்பிக்கை என்ன? ஐயோ, ஒரு ஆண் குழந்தை நான் பெற்று எடுத்திருக்கிறேன். இந்த ஆண் குழந்தை என்ன பண்ணிடணும், இவனுங்க கண்ணிலேருந்து காப்பாற்றிடணும். என் பிள்ளை காப்பாற்றப்பட்டால் போதும். சோதரம், அதுதானே அந்த அம்மாவுடைய நம்பிக்கை. இருக்கீங்களா? காது கேட்குதா எல்லாருக்கும்? ஹல்லேலூயா. ஆனால் அந்த நம்பிக்கையை அவங்களால நிறைவேற்ற முடியல. அதுதான் அந்த நம்பிக்கையை அந்த அம்மாவுடைய பலத்தினால நிறைவேற்ற முடியல. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்ததான நம்பிக்கையை தேவன் நிறைவேற்றி தந்தார். போடுவர் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு இருந்ததான நம்பிக்கை 3 மாதத்தில் வீணாக போச்சு. ஆமென். ஆனால் மோசே எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? மோசே எத்தனை வருஷம் வந்தான்? 40 வருஷம் அரண்மனை, 40 வருஷம் மீதியான தேசம், 40 வருஷம் இது என்னாச்சு 3 நாள், 120 வருஷம். கரெக்டா? ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அந்த அம்மாவுடைய நம்பிக்கை எத்தனை மாதத்தில் போயிடுச்சு? 3 மாதத்தில் அந்த அம்மாவுடைய நம்பிக்கை போச்சு. ஆனால் 120 வருஷம் ஆண்டவர் இந்த பூமியில் வாழ வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம். ஆமென். என்னால் 3 மாதம் தாங்க காப்பாற்ற முடிஞ்சது, 3 மாதம் தாங்க என்னால் சோறு போட முடிஞ்சது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் 120 வருஷங்கள் இந்த பூமியில் வாழ தேவன் கிருபை தந்தார். அதனால் இன்றைக்கி காலையில் உன்னுடைய பலத்தினாலே உங்களுடைய நம்பிக்கை ஒருவேளை வீணாய் போயிருக்கலாம். ஆமென். ஆனால் உனக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாச்சு பத்தியா? ஆமென். அதை கர்த்தர் பார்க்குறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு மகன் பிறந்துட்டான்னு சொன்ன உடனே உனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு பத்தியா? அந்த நம்பிக்கையை கர்த்தர் கவனித்து பார்க்குறார். ஆமென். அது உன்னால் செய்ய முடியலன்னா கர்த்தர் செய்து முடிப்பார். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ அன்னைக்கு வீணாக போச்சு, ஆனால் இன்றைக்கி வீணாக போகல. அது ஸ்தோத்திரம். ஆமென். அது மிகப்பெரிய லீடராக மாறி ஒரு பெரிய ஜென்ரேஷனையே நடத்தக்கூடியதான லீடர்ஷிப்பில் கர்த்தர் அந்த பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ மோசே நம்ம அப்படியே நிற்க வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை நிற்க வச்சுட்டு, அம்மா இதுதான் உன் பையன் மோசே, என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னா, அந்த அம்மா என்ன சொன்னோம்? ஐயோ, பிறந்து 3 மாதம் தாண்டா உன்னை காப்பாற்ற முடிஞ்சது. 3ஆவது மாதத்தில் உன்னை என்ன பண்ணேன்? நைல் நதியில் அனுப்பிச்சு விட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை கிருபையாக வளர்த்து நிற்க வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது பெற்றோர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அல்லது ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், அந்த வசனம் அதுதான் சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அப்போ என் நம்பிக்கை அதை என்னால் காப்பாற்றி கொள்ள முடியாமல் போனாலும் என் நம்பிக்கை அது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. என் நம்பிக்கையை கிறிஸ்து பார்க்குறார், என் நம்பிக்கையை அவர் கவனிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். என் நம்பிக்கையை என்னால் நிறைவேற்றி கொள்ள முடியாமல் போனாலும் எனக்காய் அவர் இருந்து நிலையான தேவன். ஆமென். அவர் என் நம்பிக்கையை நிறைவேற்றி தருகிறார். ஹல்லேலூயா. பல நேரங்களிலே நான் சொல்கிறேன்,
பெற்றோர்களுக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். நம்ம பல நேரங்கள் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்த்து பெரிய ஆளாக்கிடுவோம் நம்ம நினைக்கிறோம். அதான் நம்ம நினைக்கிற நினைப்பில் பெரிய தப்பு. அதுதான். இதை ரட்சிக்கப்படாதவன் நினைக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு அந்த நினைப்பு வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்கிற நினைப்பெல்லாம் என்னன்னா, என் பிள்ளைங்க கர்த்தருடைய கையில் இருக்கிறாங்க, என் பிள்ளைகளை கர்த்தர் தலை நிமிர செய்வார். அதுதான் ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் பேசுகிற பாருங்க, ஸ்தோத்திரம். அதிகாரத்தினாலே காப்பாற்ற முடியாத நம்பிக்கை. சொல்லுங்க, அதிகாரம், பவர். எல்லாரும் நல்லா சத்தமாக நல்லா உற்சாகமாக பேசுங்க. அதிகாரத்தினாலே காப்பாற்ற முடியாத நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, when we have power or authority, அல்லது நமக்கு ஒரு அத்தாரிட்டி உள்ள பர்சன் நம்ம கூட நின்னார்னா அவரை வச்சு நான் நினைக்கிற காரியத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பவர் அண்ட் அத்தாரிட்டிலாம் இருந்தால் கூட ஒருத்தர் நம்பிக்கை வீணாக போச்சு. ஆமென். அவர் பேர் யாருன்னு சொன்னால், அவர் படை தளபதி நாகமான், சீரியா படை தளபதியுடைய நாகமான். ஆமென், ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். நாகமானுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். எனவே அதிலிருந்து அப்படியே நமக்கு பேசிட்டு போகிறோம். 5:5 முதல்ல படிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். நல்லது, போகலாம், இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன். கவனிக்கணும், நீங்கள் அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே வந்துடணும். சோத்திரம். நாகமான் சீரியா படைத்தளபதியினுடைய படைத்தளபதி நாகமான் குஷ்டரோகம் உள்ளவன். இப்போ இந்த குஷ்டரோகம் மாறுவதற்கு ஒரு இடத்த அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு சொல்கிறா. இங்கே நம்ம ஐயா எங்கே போனால், இஸ்ரவேலுக்கு போனால் இந்த வியாதி என்ன ஆகிடும், சுகமாயிடும் அப்படின்னு சொல்லி வேலைக்கார பிள்ளை சொன்னதை கேட்டு இப்போ நாகமான் ரெடி ஆகி அந்த அசிரியா ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். நான் எங்கே போகிறேன், இஸ்ரவேலுக்கு போகிறேன். அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு சொல்லுச்சு, என் குஷ்டரோகம் சுகமாயிடுமானவுடனே அசிரியா ராஜா என்ன சொல்கிறான்னா, அதை தான் வாசித்தோம். திரும்ப வாசிங்க. நீ சீரியாவின் ராஜா, நல்லது, சொல்லுங்க, நல்லது, போகலாம், நல்லது, நல்லது. நீங்கள் போய் அப்படி நிற்கும் போது உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற அதிகாரிங்களை பார்த்து குட், நல்லது, செஞ்சு முடிச்சுடுவோம் அப்படின்னா தேன் பாய்ந்தது மாதிரி இருக்குது காதலை. ஆமென். எனக்கு அசிரியா ராஜா இவனை பார்த்து சொல்கிறான், படைத்தளபதியை பார்த்து, நல்லது, நீ போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம். இவன் கேட்க கூட இல்லைங்க, அவரே இஸ்ரவேல் ராஜாவுக்கு நான் லெட்டர் கொடுக்குறேன், நீ இப்படிப்பட்டவன், நீ வர, உனக்கு சுகம் உண்டாக்கணும், சுகமாக்கணும்னு சொல்லி நான் லெட்ரு தரேன்னு சொல்லி லெட்டர்கிட்டலாம் ரெடி ஆனால் உங்கள் நம்பிக்கை சும்மா 110 டிகிரிக்கு போயிடும் இல்லையா? சோதரம். உங்களெல்லாம் கையில் பிடிக்க முடியாது அப்போ. சோதரம். அப்போல்லாம் பாஸ்டருக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டீங்க, அப்போ பாஸ்டெல்லாம் மறந்துடுவீங்க. சோதரம். ஆமென். எப்போ லெட்ரு தரலையோ, எப்போ கெட்டது போக வேண்டாம் அப்படின்றானோ அப்போ தான் பாஸ்டர் ஞாபகம்லாம் வரும். ஆனால் இது எப்படி, நல்லது, போகலாம், இந்தோ இப்போ தான் லெட்ரு எழுதுறா அப்படின்னு சும்மா லெட்டரெல்லாம் எழுதி ராஜா முத்திரெல்லாம் போட்டு மடித்து கவரில் கையில் கொடுத்தா நாகமானுக்கு எப்படி இருக்கும், ரக்கை அடித்து பறக்க மாட்டான். நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கும், இப்போ நான் போகிறேன், லெட்டர் எடுத்து கொடுக்க போகிறேன், அங்கே இருக்கிறவன் என்னை எப்படி சுகமாக்க போகிறான்னு தெரில, சுகமாக்குவான். சோத்திரம். நான் சுகத்தோடு வர போகிறேன், அம்மா போயிட்டு வரேன், அக்கா போயிட்டு வரேன். ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளோ நம்பிக்கை வந்துடும் பாருங்க. சோத்திரம். அப்போ வார்டு மெம்பர் எதனா சொன்னாலே நம்மளை கையில் பிடிக்க முடியல. தேசத்தின் ராஜா சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமென். பயங்கரமான நம்பிக்கை வந்துச்சு பாரு. அப்போ நம்பிக்கையோடு கூட தான் இவன் போகிறான். கையில் என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது, கையில் லெட்டர் இருக்குது, ராஜா எழுதி கொடுத்த லெட்டர், அதை எடுத்துகிட்டு தான் போகிறான் பாருங்க. சோத்திரம். ஆமென். 7ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். அதுதான். இப்போ நாகமானுக்கு ஃபோன் போட்டால் எப்படி இருக்கும்? ஆமென்.
ஹல்லேலூயா. நல்லது, போகலாம். இதோ நான் நிருபம் தருகிறேன். அதிகாரத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு, ஆட்கள் பலத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினுடைய அரண்மனையில் போய் லட்ரஸம் அப்படி நீட்டும் போதெல்லாம் அவனுக்கு இருந்த நம்பிக்கை எப்படி இருந்திருக்கும்? இப்போ ராஜா அப்படி திறந்து பார்த்த உடனே, ப்ளீஸ் டேக் யுவர் சீட், உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு, யாரா அது குஷ்டரோகிய சுகமாக்குறவன், 4 பேர் வாங்கடா, ஐயாவை சுகமாக்குங்கடா அப்படின்னும் போது 4 பேர் வர போகிறான், சுகமாக்க போகிறான், நான் போக போகிறேன்னு அப்படி நம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கும்போது நாகம்மானுடைய நம்பிக்கை என்னாச்சு? நல்லா சவுண்டாக ராகமாக சொல்லுங்கள், வீணா போச்சு. அப்படி சொல்லுங்கள். அதனால் லட்ரு அதில் எதுவும் லட்ருக்கு ஒன்றும் பண்ண முடியல. அசோத்திரம். ஆமென். ராஜா அப்போ திணறி நிற்கிறான். ராஜா சொல்கிறான், என் தேசத்து மேலே யுத்தம் செய்கிறதுக்கு இப்படி ஒரு தந்திரமான எண்ணத்தோடு வந்து நின்றுட்டிங்களாடாப்பா, நானாடா உங்களை சுகமாக்குறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி நாட்டு மீது யுத்தம் எடுக்கிறதுக்கு, விரோதிக்கிறதுக்கு சமயம் தேடுறீங்களா அப்படின்னு ஒன்று நாகம்மானுடைய நம்பிக்கை அற்று போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? வீணா போச்சு. இப்போ ஃபோன் பண்ணால் நாகம்மான் என்ன மாதிரி தானே சொல்லுவார், என்னங்க போயிட்டீங்களாங்க, என்னங்க ஆச்சுன்னா, சும்மா இருமா நீ வேற, எல்லாம் வீணாக போச்சு. இந்த லெட்டருக்கு பைசா மதிப்பில்லை இங்கே. சோதரம். நல்ல வேலை அந்த ஆள் லெட்டரை கீழே அவன் சட்டையை கீழ்ச்சிக்கணும். ஆனால் லெட்ரு என்கிட்ட தான் இருக்குது. லெட்டரை வேணால் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் வீணாக போச்சுமா, அடுத்த ட்ரெயின் பிடிச்சி என்ன பண்ண போகிறேன், வர போகிறேன். சோத்திரம். ஐயோ, இது தெரியாமல் இருந்த மருந்து மாத்திரையெல்லாம் நான் குப்பை தொட்டில் நேற்று நைட்டே போட்டேங்க, நீங்கள் சுகமாக தான் வருவீங்கன்னு யோசித்து நம்பிக்கை உடனே தூக்கி போட்டேன். அடிப்பாவி. சோதனை எல்லாம் தேடி ஏடுறி. ஆமாம். நம்பிக்கை வீணாக போச்சு. சோதரம். அப்போ பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை கூட இப்படி தான் ஆகிப்போகுது. அதிகாரங்கள். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அவன் நம்பிக்கை வீணாய் போய் நிற்கையில், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம். வசனம் சொல்லுது, அங்கேருந்து ஒரு சத்தம் வருது. அதை படிங்க பிரதர். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை 8ஆம் வசனம் 5:8 தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்னைக்கு பாருங்களேன், தேசத்தில் தீர்க்கதரிசிகளுக்கு அவ்வளோ பவர் இருந்திருக்குது. நாட்டில் நடக்கிற எல்லா நியூஸும் எங்கே போய் சேருது? தீர்க்கதரிசிகிட்ட போய் சேருது. ஏன்னா தீர்க்கதரிசி ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். ராஜாவை யாரை கூப்பிட்டு தான் கேட்கணும்? தீர்க்கதரிசியை கூப்பிட்டு தான் கேட்கணும். யுத்தத்துக்கு போகலாமா வேணாவா கேட்டு சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எப்பா நீ இங்கே வா. ஹலோ. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நீ இங்கே வா. சோத்திரம். நீ ஒரு அதிகாரத்தை நம்பி வந்திருக்கிற, அந்த அதிகாரத்தினால உன் நம்பிக்கை வீணாக போய் நிற்குது. ஆனால் இங்கே வா, இங்கே ஒரு அதிகாரம் இருக்குது. போடுவரல இல்லையா? ஹல்லேலூயா. இங்கே ஒரு பவர் இருக்குது, இங்கே ஒரு அத்தாரிட்டி இருக்குது. ஏசப்பா தான் சொன்னார், என்னோட முழு வல்லமை முழு அதிகாரத்தையும் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தரேன். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் போங்க, சுவிசேஷம் சொல்லுங்கள், பிசாசுகளை துரத்துங்க, வியாதிகளை குணமாக்குங்க. இந்த வல்லமையெல்லாம் கர்த்தர் உங்கள் கையில் தந்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். அப்போ கடிதத்தை நம்பிக்கொண்டு, ராஜாவினுடைய பவரை நம்பிக்கொண்டு வீணாய் போய் நிற்கையில் ஊழியக்காரன் சொன்னான், நீ இங்கே வாப்பா. சோத்திரம். ஆமென். இங்கே என்கிட்ட ஒரு பவர் இருக்குது, வா. ஆமென். ஹல்லேலூயா என்கிற அற்புதமான சத்தம் அவன் காதில் துணிச்சது பாருங்க. வீணா போனதான நம்பிக்கையிலிருந்து சோத்திரம் கொஞ்சம் துளிர் விட்டு இப்போ எங்கே வந்து நிற்கிறான்? தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவினுடைய வீட்டுக்கு வந்து நிற்கிறான் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், ராஜா கிட்ட போகும்போது நம்பிக்கை இருந்திருக்குமா, எலிசாவின் இடத்துல வந்திருக்கும் போது நம்பிக்கை இருந்திருக்குமா? இந்த ரெண்டு நம்பிக்கையிலையும் எது வந்து நல்ல உயர்ந்த நம்பிக்கை? பார்த்தீங்களா, நீங்களும் எவ்வளோ கிளவராக பதில் சொல்கிறீங்க பாரு. ராஜா கிட்ட போகும்போது தான் பயங்கரமான நம்பிக்கை. இப்போது எலிசா கிட்ட போகும்போது எப்படி இருந்திருக்கும்? வேலைக்காரன்ட்ட கேட்டுனே போயிருப்பான், யார்ரா இவர், என்னதுரா இங்கே நீ கூட்டின்னு போகிற? அவர் எலிசாங்க, அவர் தாங்க தீர்க்கதரிசிங்க, எப்படிங்க அவர் சுகமாக்கிடுவாராடா? எதனா நம்பிக்கை இருக்குதாடா? ஆமென். ஹல்லேலூயா. கூகுளில் டக்குன்னு அவர் பேரை போட்டுப்பார், எத்தனை வியாதி என்ன சுகமாக்கிக்கிற டக்குன்னு போடு, போகிறதுக்குள்ளே பார்த்துடலாம்.
அப்படி நம்ம கூகுளில் தட்டோ எலிசான்னு தட்டோ, எலிசா வந்து நிற்க, ஃபோட்டோலாம் வந்து நிற்க, அவர் மைக் பூச்சின்னு கோட்டு போட்டுன்னு இப்படி நிற்க, சோத்திரம். அவர் இப்படி அடிக்க, அங்கே 10 பேர் உள்ள, இப்படி அடிக்க 10 பேர். உடனே வேலைக்காரர் சொல்லுவான், சார் இவர் இப்படி அடிச்சா 10 பேர் 50 பேர் உழலாம், அதனால் நீ உளுறதுக்கு ரெடியாகிரு. இவர் சொல்லியிருப்பா, டே அப்படி அடிச்சு உழுந்தானா நீ என்னை பிடிச்சிக்கடா, உழ விட்டுடாதடா, மண்டையில் அடிப்பேன், நான் போடுவேன், நான் உசாராக இருக்கிற ராஜாவை நான் பிடிச்சிக்கிற ராஜா, ஓ இவர் இப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரா அப்படின்லாம் பேசினே போயிருந்துருப்பாங்க. ஆமென். ஏங்க உண்மை தானாங்க, இன்றைக்கி அதானே நடந்திருக்கும். ஹல்லேலூயா, சோத்திரம். அங்கே போனவன வீட்டாண்ட போய் நின்ன உடனே, ஏய் போடா கதவு தட்டுறா போய், அவனை கதவு தட்டி கொண்டு அவர் வெளியே வரல. ஆமென், சோத்திரம். அவர் வெளியே வராமல், உனக்கு தான் வேலைக்காரங்கிறானா, எனக்கு வேலைக்காரன் இல்லையா, நீ உன் வேலைக்காரன் நம்பிச்சா நான் என் வேலைக்காரன் அனுப்பிடுறேண்ணா, அவனு இவர் வேலைக்காரன் நம்பிச்ச சொன்னார். ஐயா என்ன பண்ணு, ஆமாம் படிங்க பிரதர். நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் 9ஆம் வசனம் படிங்க பிரதர். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். இருந்த கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு பத்தியா, அதுவும் வீணா போச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் நம்பிக்கையில் வந்தான், இந்த ஆள் ஒருத்தன் கூப்பிட்றான் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஆமென். இப்போ அந்த நம்பிக்கையும் வீணாக போச்சு. அவர் வந்து சொல்கிறார், வேலைக்கார் சொல்கிறார், யோர்தானில் போய் என்ன பண்ண, நீ அப்படியே சொல்லியிருந்தேன்னா நான் பைபாஸில் யோர்தானுக்கு போயிட்டு இருப்பேனே, நான் எதுக்கு ஊருக்குள்ளே வந்திருக்கணும், இப்போ தான் பைபாஸ் போட்டுக்கிறானே, என்னை ஊருக்குள்ளே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டெல்லாம் தாண்டி கேண்டி வந்து வீட்டாண்டோன்னே யோர்தான் போனேன், நீ அப்படி சொல்லியிருந்தேன் நான் அப்படியே பைபாஸு அடிச்சு யோர்தானுக்கு போயிட்டு இருப்பேனே. ஆமென். இதை நீ அங்கே நான் ராஜா வீட்டில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன்னா நான் அங்கேயே அப்படியே கிளம்பிட்டு எங்கள் ஊர் குளத்துக்கு போயிருப்பேனே நான். அதனால் அங்கேயும் அவனுடைய நம்பிக்கை வீணாக போச்சு. ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். அங்கே ஒருத்தர் இருந்தான் பாரு, கவனிக்கணும் எல்லாரும், சோதரம். வசனம் காதுக்குள்ளே போய் இருதயத்துக்குள்ளே போய் அது ஜீரணம் ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ஒருத்தர் இருந்தான், நாகமானுடைய வேலைக்காரன், சோத்திரம். நாகமான் இப்படி நம்பிக்கையெல்லாம் வீணாக போய் இருக்கும்போது அவன் சொன்னான், படிங்க பிரதர் 14ஆம் வசனம். அதுக்கு முன்னாடியே அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை வீணாக போக காரணம் என்னென்னா, நம்ம பெரிய பெரிய அதிகாரங்களையும் பெரிய பெரிய காரியங்களையும் நோக்கி இருக்கிறோம். அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் வந்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து இதெல்லாம் செஞ்சு கொண்டு இப்படியெல்லாம் பண்ணால் என் வியாதி மாறிடும் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான். இன்றைக்கும் விசுவாசி அதை தான் நினைக்குது. இன்றைக்கும் விசுவாசி அவர் வந்து தலைமலை கை வச்சு ஜெபம் பண்ணா, இல்லை நேர் முட்டியில் போட்டு ஜெபம் பண்ணா, இல்லை உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா, இல்லை இப்படி ஜெபம் பண்ணா அப்படி ஜெபம் பண்ணா வந்துரு எனக்கு எல்லாம் நல்லா ஆகிடும். சோதரன் அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னான், யோர்தானில் போய் ஸ்நானம் பண்ணு போ, அங்கே கர்த்தர் உனக்கு சுகத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். நீ யாரையும் நம்பி இருக்கிற, ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் வீணாக போச்சு. இன்றைக்கி நான் சொல்கிற வார்த்தையை நம்பு, நீ போய் செய். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா பாரு போ அப்படின்னு. இவனுக்கு கோவம் வந்துச்சு, என் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சான் பாருங்க. ஆனால் எங்கெல்லாம் நீ உன் நம்பிக்கை வீணாக போய் நிற்கிறியோ அதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவனே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சின்ன பொண்ணு வந்து இஸ்ரவேலுக்கு போனால் சுகமாயிடும்னு சொன்னபோது நாகமானுக்குள்ளே ஏற்பட்டதான அந்த நம்பிக்கை இருக்குது பற்றியா, அதை பரலோகத்தின் தேவன் கவனித்தார். ஆமென். இந்த 2 இடத்துல ஃபெயிலர் ஆனாலும் யோர்தானில் போய் நின்று முங்கி வரும்போது அவன் நம்பிக்கை வீணாக போல. ஆமென், ஹல்லேலூயா. 7வது முறை அவன் முங்கி எழுந்தபோது அவன் நம்பிக்கையின்படியே சோத்திரம் அவனுடைய சரீரம் சுகமானதான், குழந்தையின் சரீரம் போல மாறிச்சான். ஆமென், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென். அதனால் அவன் நாடு திரும்பும் பொழுது ஒரு வெட்கத்துக்குரியவனாய் நாடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யல பாருங்க. ஜெயத்தோடு கூட நாடு திரும்ப கர்த்தர் உதவி செய்வார். இப்போ அவங்ககிட்ட நம்ம பேட்டி எடுத்தா சொல்லுவோம், ஐயா இந்த பவர், இந்த லட்டர், இந்த கிங்டம், இந்த கிங், இதனாலலாம் ஒன்றுமே இல்லையா. சோத்திரம். ஆமென். சும்மா போய் யோர்தானில் முங்குன்னு சொன்னால் யோர்தானில் முங்குனங்க, சுகமாயிட்டங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய நம்பிக்கை பல இடங்களிலே வைத்து, பல அதிகாரங்கள் மேல் வைத்தெல்லாம் நம்பிக்கை இன்னைக்கு அற்று போயிருக்குமானால், ஆமென், ஹல்லேலூயா, உன் நம்பிக்கை நாயகன் உன்னோடு கூட தான் இருக்கிறார், மறந்துடாத. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையின்படியே உன் உள்ளத்தில் வந்ததான அந்த நம்பிக்கையின்படியே உனக்கு காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது சோதரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38 41 வசனங்கள் வாசிக்க போகிறோம். சோதரம் சுய பொருளாதாரத்தினாலே காப்பாற்ற முடியாத நம்பிக்கை. சோதரம் எழுதுறவங்க தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கிங்க. ஆமென். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38 41 வசனங்கள் வாசிக்க போகிறோம். எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றான். பாருங்க, பெரிய பஞ்சம். நல்லா கவனிக்கணும். என்னங்க தேசத்துல பஞ்சம். ஊழியக்கார் யாருப்பா? எலிசா. அவனுக்கு கீழே நிறைய தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருக்கிறாங்க. ஆமென். அப்போது நாட்டில் பஞ்சம். பாருங்க, கவனிக்கணும். பஞ்சத்தில் இருக்கும் பொழுது, சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது, சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்னா, பெரிய பானையில் கூழ் காசு. பஞ்சத்தில் இருக்கையில் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சத்தம் வருது. என்ன சத்தம்? பெரிய பானையில் கூழ் காசுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? பா, இன்னைக்கு என்ன பானை? பெரிய பானையில் கூழ்டா. பா, இன்னைக்கு மொத்தமாக என்ன பண்ணிடணும்? முழுங்கிடணும். ஏன்னா நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது, நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. தேசத்தில் பஞ்சம். ஆனால் வீட்டில் என்ன சத்தம்? தலைவர் என்ன சொல்கிறாரு? அந்த 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 பெரிய பானைன்னு காதில் கேட்டால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்துப்பேன். உன்னை அந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. அப்படியே பசியில் சுருண்டு போய்கிற உன் காதில் பெரிய பானை. அது கேட்டாலும் உனக்கு டக்குன்னு பாயிலேருந்து எழுந்து, என்ன சொன்னார் அவர்? பெரிய பானை. இன்னைக்கா? ஆமாம், பெரிய பானையில் கூழ் காசா? இப்போவா? ஸோ என்ன மாதிரி இருக்கும்? ஆமென். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? எனக்கெல்லாம் புதன்கிழமை மதியானம்னா அவ்வளோ 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 சந்தோஷமாக இருக்கும். புதன்கிழமை காலையில் பிறந்தாலே எப்படா 12:30 மணி வரும், எப்படா 12:30 எப்படா லஞ்சு பெல் அடிப்பாங்க. ஏன்னா புதன்கிழமை தான் ரசம் பீஃபு. ஆமென். வாரத்தில் புதன்கிழமை மதியானம் தான் என்னது? ரசம். மீதி நாளெல்லாம் கன்றாவி எதனா கிடக்கும்ப்பா, வாயில் வைக்க முடியாது. ஆனால் தின்னுத்தான் ஆகணும், இல்லைன்னா பசிக்கும். ஆனால் புதன்கிழமை மதியானம்னா ரசம் பீஃப்னா புதன்கிழமைனாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக. அல்லேலூயா ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அடுத்தது என்னன்னா, பெல் அடிச்சோன்னா மற்ற நாள்லெல்லாம் அப்படியே பேசிக்கின்னு எதனா அப்படியே பேசின்னு கொண்டு ஜாலியாக மெதுவாக என்ன பண்ணலாம்? டைனிங் ஹாலுக்கு போகலாம். ஏன்னா நம்ம பிளேட்டை எதுவும் தொடாது. ஏன்னா அந்த சோறு அந்த மாதிரி, அவன் சோறை தின்னவே முடியாது. ஆனால் புதன்கிழமை அப்படி இல்லை. அடிச்சவொன்னு என்ன பண்ணணும்? ஓடி போடணும். இதுலேருந்து வாரி அவன் தட்டில் வச்சுப்பான். நமக்கு வைக்கிறதா ஒரு கரண்டி பீஃபு, ரசம். இதில் நீ கொஞ்சம் லேட் பண்ணி நான் ஆகுன்னு பேசின்னு வேணும் போனா லொடுப்புன்னு இதுலேருந்து தூக்கி இதில் வச்சுட்டு அவன் பாட்டும் தின்னு இருப்பான். எவன்டா எடுத்தீங்கன்னா நீ சிபிஐ விசாரணை வச்சுக்கோ. போச்சு, அவ்வளோதான். நம்பிக்கை வீணாக போச்சு. நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணி 12:30 நம்பிக்கை வீணாக போச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அவன் கிச்சனில் இருக்கிறவங்களுடைய எப்போ தட்டிலேருந்து எடுத்துட்டான்னா அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வச்சாச்சு, அது உன் கதை, அவ்வளோதான்டுவான். ஆமென். எதுக்கு இப்போ இது கதைக்கு வந்தேன்? ஆமென். பசியில் இருக்கும்போது சும்மா ஃபோனை எடுத்துட்டு, அம்மா என்னம்மா பண்ணுற? பிரியாணி போடலான்னு பார்க்குறேன்டா இது அப்படின்னா எப்படி இருக்கும்? அவன் ஒன்றே வந்து உட்காந்து கூட நான் போட்டு தரேன். அந்த ஒரு பயங்கரமான நம்பிக்கை எல்லாம் தீர்க்கதரிசி புத்தி இருக்கிறோம். இன்றைக்கி மதியானம் என்னது? கூழ் மேட்ரு இல்லையா?
ஆமாம், கூழ் ஒரு டம்ளரில் கால்வாசி கூட தான் கொடுக்கலாம், பஞ்சமாச்சே. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எப்படி பெரிய பானைனா நிச்சயமாக எனக்கு ஒரு லோட்டா, என் லோட்டாவில் நான் வாங்கிடுவேன் இன்றைக்கிப்பா. சோத்திரம். ஆமென். அந்த மாதிரி உற்சாகத்தோடு பூரிப்போடு ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அல்லேலியா தோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிச்சீரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஐயா மனசில் பேசினீர் ஆண்டவரே. இன்னைக்கு பெரிய பானை வச்சிருக்கிறார் ஆண்டவரே. குழுக்காசுற டீமை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியெல்லாம் தோத்திரம் பண்ணிருக்கும் போது ஒரு சத்தம் வந்தது பாரு, அப்படியே ஒன்று போச்சுங்க மனசெல்லாம், வீணா போச்சு. என்ன சத்தம்? பானையில் சாவுனா. ஐயோ, நம்ம வீட்டு பானை இல்லையா? ஆமாடா. இப்போ இந்த பெருசு இல்லையா? ஆமாடா. பானையில் சாவுன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு பாரு. ஐயோ. ஆமாம். அதுக்கு முன்னாடி தான் ஆபிரகாமோடைய அந்த சொன்னான், ஈசாக்கு என்ன பண்ணிக்கிறான், காயெல்லாம் வாங்கி வந்து உள்ளே போட்டுக்கிறான்டா. ஓ, வெறும் கூழ் இல்லையா, காயோடு கூழா? ஐயோ, தோத்துறாண்டவரே தோத்துறாண்டவரே. வெறும் கூழ் தான் நினச்சேன், இன்றைக்கி காயெல்லாம் போட்ட கூடாண்ணா. சும்மா ஒரு சவுண்டு வந்துச்சு பாரு. என்ன சவுண்டு? பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் இருக்கக்கூடாதா? எதுக்குள்ள? இந்த குண்டானுக்குள்ளவா? ஆமாம். நேற்றெல்லாம் சின்ன பானைத்தான் வச்சு செஞ்சோம், அதிலெல்லாம் ஒன்றுமே வரல. இன்றைக்கி தான் ஏதோ பெரிய பானையை வைக்கலான்னு வச்சோம். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் வெங்காயம் வெட்டி கொண்டு தயிர் பாக்கெட் வாங்கினோடா. எதுக்குமா? ஆனியன் பச்சடிக்கிட்டா. எதுக்கு ஆனியன் பச்சடி? பிரியாணிக்கிடா. ஓ, இன்றைக்கி பிரியாணியாம்மா? ஆமாம், போய் தயிர் வாங்கணும். இவன் உற்சாகமாக ஓடி போய் தயிர் வாங்கின்னு வந்து, நான் கட் பண்ணிட்டுமாம்மா, ஒன்றும் நீ வண்ணத்தலை கம்மன் உட்காரு, நான் கண் என்னம்மா தண்ணியாக ஊற்றுது, அப்போ தான் ரொம்ப விசாரிப்பான், ஏன்னா பிரியாணி ஆகுது. வெங்காயம் எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி சிக்கன் எல்லாம் கழுவி கொண்டு கூடவே கிச்சனில் நின்று போன மாதிரி சுற்றி வந்து எப்படா வரும்போதுன்னு அப்படி ஒரு மாதிரி வாசனை வரும்பாரு, ஒரு தீஞ்சு போன வாசனை. இது இங்கே குக்கரை விட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு எதனா பேசினுன்ட்டு எல்லாம் ஏம்மா எங்கம்மாங்கிற, இங்கே ஒரு மாதிரி தீயுதுமா வந்ததுன்னா மொத்தமாக தீஞ்சு போயிருக்கும் மத்தியா. அதை கற்பனை பண்ணிக்கோ. சோத்திரம். ஆமாம். பானையில் என்ன இருக்குது? என்னம்மா அவள் தானம்மா, இருறா மேலோடு எடுத்து தரேன். நீ இப்படி தோண்டா அவ்வளோதான், மேலோடு தரேனா இன்றைக்கி அவ்வளோதானம்மா பிரியாணி கதை கந்தலா, அவ்வளோதான் முடிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு 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 வாய்ஸ் வந்தது பாரு, சாவு அப்படின்னு. எல்லா நம்பிக்கையும் வீணாக போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அண்ணன், ஈசாக் அண்ணன், எல்லா அண்ணனுங்களும் என்ன ஆகிட்டு இருப்பாங்க, எல்லாம் எழுந்து குடுகுடுன்னு எங்கே ஓடியாந்துருப்பாங்க, பானை கிட்ட வந்து என்னாச்சு. இவன் தாண்டா இந்த ஈசாக்கு பயந்தாண்டா, வெறும் குழுவானான்னு காயெல்லாம் போட்டான்டா. அது என்னமோ காய எடுத்துன்னு போட்டான்டா. அப்போ இன்றைக்கி அவ்வளோதானா, பட்னி தானா? ஆமாம், என்ன பண்ணுது, போ தண்ணி குஷ்டப்படுத்துக்கலாம். ஆமென். எத்தனை காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இல்லை? ஆமென். ஹல்லேலூயா. நல்லது நடக்கும்னு காத்திருக்கும் போது ஒரு சவுண்டு வரும். ஆமென். ஒரு மெசேஜ் வரும், ஒரு நோட்டு நமக்கு வரும், இன்றைக்கி இது நடக்காது. ஹல்லேலூயா. அப்போ நம்பிக்கை அற்று போய் நிற்கையில் அழகா வசனம் சொல்லுது. ஆமென். படிங்க பிரதர். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை அற்புதமான தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு மாவை ஒரு பிடி கொண்டு வர சொல்லி அந்த பானையில் போட்டபோது கர்த்தர் அற்புதம் செய்தாராம். அன்னைக்கு அவன் வயிறார கூழ் குடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா பெரிய பானை வைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவன் உள்ளத்துலலாம் வந்ததான அந்த நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் பரலோகத்தின் தேவன் கவனம் பண்ணுறாரு. கேட்குறதா நான் பேசுகிறது? ஹல்லேலூயா. ஐயோ, இன்றைக்கி நான் நல்லா சாப்பிட போகிறேன்னு நினச்சான் பத்தியா, அந்த உணர்வு, அந்த நம்பிக்கையை பரலோகத்தின் தேவன் பார்த்து ஒரு அற்புதத்தை செய்து, ஆமென், ஹல்லேலூயா, அந்த சாவை களைந்து போட்டு, ஆமென், ஒரு நன்மையை செய்து அன்னைக்கு அவன் அந்த கூட குடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அவன் நம்பிக்கை வீணாக போகலை. ஆமென். போனது போல சத்தங்கள் எல்லாம் வந்தது, ஆனால் கர்த்தர் ஜெயமாய் நடத்தி முடித்தார். ஹல்லேலூயா. அந்த தெய்வன் தான் உன்னோடு கூட இருக்கிறார்.
பல நேரங்களில் நம்பிக்கை வீணா போச்சு அப்படின்னு நினைக்கையில் உன் உள்ளத்தில் இருக்கிறதான விசாரங்களை அறிந்தவர், உன் உள்ளத்தில் இருக்கிறதான நம்பிக்கை அவர் கனப்படுத்துகிறதான தேவன். ஆமென், அல்லேலூயா. மனம் உடைந்து போய் நிற்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், கண்ணீரோடு கூட நிற்கையில் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். ஆமென். இன்னைக்கு இனிமேல் இது இல்லையான்னு யோசிக்கையில் கர்த்தர் காரியங்களை செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து, அதே அதிகாரம் கையில் வச்சுனுக்கிற அதே அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42லேருந்து 44 வரைக்கும். இதுக்கு நான் கொடுக்குற தலைப்பு என்ன தெரியுமா? மற்றவர்கள் உதவியினால் காப்பாற்ற முடியாத நம்பிக்கை. நம்ம நினைக்கிறோம் மற்றவங்க உதவி செஞ்சிட்டா நம்முடைய நம்பிக்கை ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். மனுஷனுடைய நன்மைகள் உதவிகள் எல்லாம் நல்லது தான். நிறைய பேரை உதவிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் மனுஷனுடைய உதவி மட்டுமே என்னுடைய நம்பிக்கையை அது நிறைவேற்ற முடியாது. இங்கே வாசிங்க. பின்பு பாகால் சலிஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோர்மையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். பாருங்க, பஞ்சத்தில் இருக்குது தேசம். ஒரு மனுஷன், இதெல்லாம் நான் பிரசங்கம் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன், சௌத்திரம். ஆமே, ஒரு மனுஷன் பாருங்க, பாகால் சலிஷா என்கிறதான நாட்டில் இருந்து இந்த ஊழியக்காரரும் தங்கி இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொண்டு வருகிறார். பஞ்சத்தில் அவருடைய லேண்டில் விளைஞ்சதான தால் கதிர்களையும் வார்கோதுமை பார்லியையும் இந்த தால் கதிர்களையும் 20 அப்பங்களையும் இந்த வீட்டுக்கு கொண்டு வருகிறார். சோத்திரம். கவனிக்கணும், இங்கே இருக்கிறது 100 பேருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆமென். ஆனால் ஒருத்தர் மூலமாக கர்த்தர் ஒரு நன்மையை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வருகிறார். எல்லாரும் கவனிக்கணும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், பட்டினியாக இருக்கிறோம், பசியாக இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் எப்படி நடத்த போகிறாருன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது ஒரு நன்மையை ஒரு மனுஷன் மூலமாக கொண்டு வரும் பொழுது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ சந்தோஷம். யாருப்பா கதவு தட்டுறா? யார் வந்திருக்கிறானா? ஐயா, பாகால் சலிஷாலிருந்து ஒரு மனுஷன் வந்திருக்கிறார். என்னவாப்பா, என்ன ஜபத்துக்கு வந்திருக்கிறார்? இல்லை, அவர் கையில் கொஞ்சம் 20 அப்பங்கள் வார்கோதுமெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். அதை கேட்க நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். நம்ம ஒன்றுமே இல்லாத போது நமக்கு ஒரு உதவி கிடைச்சா, ஒரு காணிக்கை கிடைச்சா எவ்வளோ மகிழ்ச்சியாக, எவ்வளோ சந்தோஷமாக ஆகுது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அவன் இருதயமானது ஒரு சந்தோஷப்படுகையில், ஆமென், ஒரு நம்பிக்கை, ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுட்டு இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கையில் அங்கே அவன் நம்பிக்கை அற்று போகத்தக்கதான ஒரு கேள்வி எழும்புது. படிங்க கேள்வியை. அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி? ஐயா சொல்கிறார் போய் சர்வ் பண்ணுன்னு. ஆனால் சர்வன்ட் என்ன சொல்கிறான்னா, இதை நான் 100 பேருக்கு முன்னாடி எப்படி வைக்கிறது? ஆமென். வந்திருக்கிறது 20 தான். கொஞ்சம் தால் கதிர் இருக்குது, பார்லி இருக்குது. இதை நான் 20 பேருக்கு எப்படி வைக்கிறது? சோத்திரம். ஆமென். இப்போ அந்த டீமில் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இப்போ என்ன ஐயா குழுக்கள் போடுவாரா? 100 பேரை எழுதி போட்டு 20 சீட்டை எடுத்து, இல்லை இன்றைக்கி அவன் 20 பேர் சீட்டு வருது, அவனுக்கு தான்டா சாப்பாடு அப்படின்னு வரா? என்ன பண்ணுவார்? இல்லை சீனியருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாரா? இல்லை ஜூனியருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாரா? சோத்திரம். ஆமென். நேற்று நைட்டு நான் தான் காலெல்லாம் நாம்பி விட்டேன், நல்லா தான் கால் நாம்பி விட்டு வந்தேன். அதனால் என்ன கொஞ்சம் கவனிச்சுப்பாரா? சோத்திரம். இந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ளே ஓடும். ஆமென், சோத்திரம். அப்போ இதை எப்படி நான் இவ்வளோ பேருக்கு முன்னாடி வைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தவுடனே எல்லாருடைய நம்பிக்கையுமே வீணாக போயிருக்கும். ஆமென். அப்படி எல்லாரும் திணறி நிற்கையில் அங்கே இன்னொரு சத்தம் வருது. என்ன சத்தம்? படிங்க. அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு. அதை சாப்பிட கொடு. சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் தான் பாகால் சலிஷாவில் இருக்கிறவனோடு கூட பேசுகிறாரு. அவர் தான் அவனுடைய நிலத்தை ஆசீர்வதித்தார். அந்த கர்த்தர் தான் அவனுக்கு இதிலிருந்து ஒரு தசம பாகத்தை கொண்டு போன்னு அவனுக்கு ஏவுதல் பண்ணுகிறவர் அந்த கர்த்தர் தான். அவன் அந்த காணிக்கையை கொண்டு வருகிறான் தேவனுடைய வீட்டில், அவ்வளோ பஞ்சத்தின் மத்தியிலையும். ஆமென். இதையெல்லாம் செய்கிற கர்த்தர் ஒருவர் இருந்தார். இப்போது இது வீடு வந்து சேர்ந்த பொழுது இங்கே ஒரு கேள்வி, 100 பேருக்கு இதை வைப்பது எப்படின்னா, கர்த்தர் சொல்கிறார், அவனை கொண்டு வந்தது நான் தான். அவன் கையில் 20 தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இங்கே 100 பேர் இருக்கிறீங்களா எனக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. இதை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நான் இருக்கிறேன். நீ வை, மீதி உண்டாகும் என்று கர்த்தராகிய நான் சொல்கிறேன்.
ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீங்கள் செய்தி என்னன்னா, வீணா போச்சுன்னே சொல்லின்னு போகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. வீணா போன நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை அல்ல, ஜெயமாய் மாறினதான நம்பிக்கைகள். ஆமென். ஹல்லேலூயா. நான் எங்கெல்லாம் என் நம்பிக்கை வீணாய் போகிறதோ அங்கெல்லாம் என் கர்த்தர் எனக்காய் வந்து நின்று என் நம்பிக்கையை ஜெயிக்க வைக்கிறார். சொல்லு, என் நம்பிக்கையை ஜெயிக்க வைக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. யார் நம்பிக்கை? உங்கள் பாஸ்டர் நம்பிக்கை வீண் போகாதுன்னு இல்லை, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலையில் எந்தெந்த காரியங்களில் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையெல்லாம் வீண் போகாது. அது வீணாய் போகிறது போல சூழ்நிலைகள் வரலாம். ஆமென். ஒருவேளை அது நம்முடைய தவறுகளாக இருக்கலாம், நம்ம பலரை நம்பி இருக்கலாம், நம்ம பலர் உதவியை சார்ந்து இருந்திருக்கலாம், அதிகாரங்களை சார்ந்து இருக்கலாம். எது எப்படி போனாலும் இதனுடைய முடிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த நம்பிக்கையின்படியே கர்த்தர் செய்தார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கையில் உன் நம்பிக்கை வீணாய் போனது போல உனக்கு காட்சி அளிக்கலாம். ஆனால் உன் இருதயத்தில் ஏற்பட்ட அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உன் வீட்டில் நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது உனக்குள்ளே வந்த அந்த நம்பிக்கையை பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்கிறார், கர்த்தர் என்று நான் ஒருத்தர் இருக்கிறேன். நீ உன் தலைவனை பார்க்குற, எலிசாவை பார்க்குற, பாகால் சலிஷாலேருந்து வந்திருக்கிற மனுஷனை பார்க்குற, அவன் கொண்டு வந்திருக்கிற 20 அப்பத்தை பார்க்குற, ஆனால் உங்கள் எல்லாருக்குள்ளும் நான் இருக்கிறேன், என்ன பாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கையளவு மாவை போட்டால் போதும், அதனுடைய சாபத்தை நான் நீக்கி போட்டேன். ஆமென். அந்த தேவன் தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவனை உறுதியாக பிடிங்க, அவரோடு கூட உறவாடுங்க, அவரோடு கூட பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதோட வீட்டுக்கு போயிட்டு அதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வராதீங்க, அது அல்ல அனுபவம். ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட பேசுங்க, கர்த்தரோடு கூட உறவாடுங்க. உன்னுடைய விசுவாசம் என்ன, உன் நம்பிக்கை என்ன, அதை கர்த்தரிடத்தில் சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்படி ஆகும்னு நான் நம்புகிறேன், நீங்கள் இப்படி எனக்கு செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே உண்மை தான் நான் நம்பி இருக்கிறேன். பாட்டு பாடினாங்கல்ல, ஆண்டவரே 100க்கு 100 நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன். கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டே இரு. ஆமென். உன்னுடைய ஆவலையும் உள்ளந்திரியங்களையும் கர்த்தர் அவர் கவனிப்பார். ஆமென். எங்கெல்லாம் நீ வெட்கப்பட்டு நிற்கிறது போல சூழ்நிலைகள் வந்தாலும், எங்கெல்லாம் உன் நம்பிக்கை வீணாய் போனது போல காட்சி அளித்தாலும், அப்படி அல்ல, முடிவில் கர்த்தர் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார், ஜெயத்தை சுதந்திரிக்க உதவி செய்வார், உன் தலையை நிமிர செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சத்துருக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறதான கர்த்தர், என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறதான கர்த்தர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. எனவே நாகமான் வீடு திரும்பும் போது வெட்கத்தோடு அல்ல, ஜெயத்தோடு அவன் ரதத்திலிருந்து இறங்கி இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. தன் சரீரத்தை எல்லாருக்கும் காண்பிக்கிற வகையில் அவன் இறங்கி இருப்பான். ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆமென். நம்ம எடுத்த எல்லா ஹிஸ்டரியிலையும் பாருங்க, தேவன் கூட இருந்து நன்மைகளை செய்தார். அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் எளிமை நிற்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். உங்களை அதிகமாக நேசிக்கிற நலமில்ல பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்லதொரு விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களோடு கூட நீர் பேசி நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கைகள் வீணாய் போக நீர் விடுகிறதே இல்லை ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையை நீர் ஆண்டவரே காப்பாற்றுகிறீர். அந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் இருக்க நீர் உதவி செய்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி எங்களோடு இந்த நாளில் பேசினீரே, அதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையே நாங்கள் தொடர்ந்து நம்பி இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இடதுபுறம் வலதுபுறம் ஆண்டவரே நாங்கள் சாய்ந்து போகாமல் உம்மையே நோக்கி நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை வைக்க, உம்மையே நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஓடி வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல்படியாய் நாங்கள் செபிக்கிறோமே. மீதமுள்ள பகுதியோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். சகல துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென்.